ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி மால் டெஸ்ட் 9 கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிஎஃப்பும் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், ப்ளஸ் கமெண்ட் செக்ஷன் ரெண்டுத்துலையுமே பிடிஎஃப் இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின், மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் இலை எது? இதான் ஃபஸ்ட் கொஸ்டின். அடுத்த செகண்ட் கொஸ்டின், ஒரு இயற்கை இலையினை சுடரில் காட்டினால் அவ்விலை என்னவாகும்? அடுத்து மூன்றாவது கொஸ்டின், கம்பளியை போன்ற பண்புகளை கொண்ட செயற்கை இலை எது? அடுத்து நாலாவது கொஸ்டின், நெகிழியின் சிறந்த பயன்பாடு என்பது டேஸ் என்ற பயன்பாட்டில் அறியலாம். அடுத்து ஐந்தாவது கொஸ்டின், மருத்துவர் திலீப் மகாலாபைபஸ் மக்களுக்கு டேஸ் பரவியிருந்த காலங்களில் ஓஆர்எஸ்ஸின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். இது ஐந்தாவது கொஸ்டின். அடுத்து ஆறாவது கொஸ்டின், பிஇடி என்பது டேஸின் சுருக்கெழுத்தாகும். அடுத்து ஏழாவது கொஸ்டின், நைலான் என்ற பலபடி இழையானது டேஸ் என்ற வேதி தொகுப்புகளால் ஆனது. அடுத்து எட்டாவது கொஸ்டின், பிஇடி என்பது டேஸ் வகையான நெகிழி. அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின், தெர்மோகோலின் ரெசின் குறியீடு டேஷ். அடுத்து பத்தாவது கொஸ்டின், டேஸாம் ஆண்டு உயிரி நெகிழிகள் என்ற கருத்து தோன்றியது. அடுத்து 11வது கொஸ்டின், டேஸ் வித்தியாசமான வகையில் திரவமாக தன்னை உருமாற்றிக் கொள்கிறது. அடுத்து 12வது கொஸ்டின், நிமோனியா மூச்சுக்குழாய் அலர்ஜி சிகிச்சையில் பயனுள்ள ஒரு மருந்து எது? அடுத்து 13வது கொஸ்டின், ஆஸ்பிரின் ஒரு டேஸ். அடுத்து 14வது கொஸ்டின், டேஸ் என்பது வயிற்று அமிலத்தை நடுநிலையாக்குகிறது. அடுத்து 15வது கொஸ்டின், ஒரு பொருள் தீப்பிடிக்க தேவையான மிக குறைந்த வெப்பநிலை அதன் டேஸ் என அழைக்கப்படுகிறது. அடுத்து 16வது கொஸ்டின், நமது குடல் நீரை டேஸ் மூலம் உறிஞ்சுகிறது. அதாவது நமது குடல் நீரை டேஸ் மூலம் உறிஞ்சுகிறது. அது 16வது கொஸ்டின். அடுத்து 17வது கொஸ்டின், நமது வயிற்று புறணி செல்கள் டேஸ் பிஹெச் கொண்ட அமிலத்தை தாங்கும். அது நமது வயிற்றுப்புற செல்கள் டேஸ் பிஹெச் கொண்ட அமிலத்தை தாங்கும். அதான் கொஸ்டின். அடுத்து 18வது கொஸ்டின், ஊதா நிறச்சுடரை டேஸ் மூலம் பெற இயலும். அடுத்து 19வது கொஸ்டின், தீயணைப்பான் மிக அதிக வெப்பநிலையில் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது டேஸ் தீயணைப்பான் மிக அதிக வெப்பநிலையில் பயன்படுத்தப்படுகிறது. இதுதான் 19வது கொஸ்டின். அடுத்து 20வது கொஸ்டின், உலக ஓஆர்எஸ் தினம் எப்போது? அடுத்து 21வது கொஸ்டின், மிக அதிக கலோரிபிக் மதிப்பு கொண்ட எரிபொருள் டேஷ் அல்லது எது? அடுத்து 22வது கொஸ்டின், மென்மையான உலோகம் என்று அழைக்கப்படுவது எது? அடுத்து 23வது கொஸ்டின், பேரண்டத்தில் முதன்மையாக காணப்படுவது, அதாவது பேரண்டத்தில் முதன்மையாக காணப்படுவது எது? அடுத்து 24வது கொஸ்டின், அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் எது? அடுத்து 25வது கொஸ்டின், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் மற்றும் சல்ஃபர் ஆகியவை கீழ்கண்டவற்றுள் எதற்கான உதாரணம்? அடுத்து 26வது கொஸ்டின், இயற்கை தனிமங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? அடுத்து 27வது கொஸ்டின், உலோக பளபளப்பு கொண்ட அலோகம் எது? அடுத்து 28வது கொஸ்டின், அறை வெப்பநிலையில் நீர்ம நிலையில் காணப்படும் ஒரே அலோகம் எது? அடுத்து 29வது கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எது உலோக போலி அல்ல?
அடுத்து 30வது கொஸ்டின். தனிமங்களின் குறியீடுகளை தகுந்த முறையில் பயன்படுத்திய முதல் வேதியியல் அறிஞர் யார்? அடுத்து 31வது கொஸ்டின். அணுக்கட்டு எண் 4 கொண்ட மூலக்கூறு எது? அடுத்து 32வது கொஸ்டின். ரயில் தண்டவாளங்களில் இணைப்பில் உள்ள இடைவெளி பின்வரும் எந்த செயல்முறையினால் நிரப்பப்படுகிறது? அடுத்து 33வது கொஸ்டின். அறை வெப்பநிலையில் வாயுவாக உள்ளது எது? அதாவது 4 ஆப்ஷனில் அறை வெப்பநிலையில் வாயுவாக உள்ளது எது? அடுத்து 34வது கொஸ்டின். சோப்புகளின் முதன்மை மூலம் எது? அடுத்து 35வது கொஸ்டின். வெப்ப நிகழ்வின் மூலம் கொழுப்பு அல்லது எண்ணெயை சோப்பாக மாற்றுவதற்கு டேஸ் கரைசல் பயன்படுகிறது? அடுத்து 36வது கொஸ்டின். சிமெண்டில் ஜிப்சம் சேர்க்கப்படுவதற்கான காரணம் என்ன? அடுத்து 37வது கொஸ்டின். பீனால் என்பது டேஷ். அடுத்து 38வது கொஸ்டின். இயற்கை ஒட்டும் பொருள் டேஸிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? அடுத்து 39வது கொஸ்டின். சோப்பு தயாரிக்க தேவைப்படுவது எது? அடுத்து 40வது கொஸ்டின். இயற்கை பசைக்கு உதாரணம் தருக. அடுத்து 41வது கொஸ்டின். வெங்காயம் நறுக்கும் போது நம் கண்ணில் கண்ணீர் வர காரணமான வாயு எது? அடுத்து 42வது கொஸ்டின். பின்வருவனவற்றுள் எது இயற்கை நிறங்காட்டியாக பயன்படுகிறது? அடுத்து 43வது கொஸ்டின். சிமெண்ட் தயாரித்தலின் போது இறுதியாக சேர்க்கப்படுவது எது? அடுத்து 44வது கொஸ்டின். தோல் நோய் களிம்புகளில் பயன்படும் சேர்மம் எது? அடுத்து 45வது கொஸ்டின். எலும்பு முறிவை சரி செய்ய பயன்படுவது எது? அடுத்து 46வது கொஸ்டின். அமைதிப்படுத்திகளாக பயன்படும் உப்பு எது? அடுத்து 47வது கொஸ்டின். தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றும் வாயு எது? அடுத்து 48வது கொஸ்டின். ஒளிச்சேர்க்கையின் போது வெளிவரும் வாயு எது? அடுத்து 49வது கொஸ்டின். காற்றில் நைட்ரஜனின் சதவீதம் டேஷ் பர்சன்டேஜ், அதாவது சதவீதம், எத்தனை சதவீதம்? அடுத்து 50வது கொஸ்டின். சுவாசித்தலின் போது வெளியேற்றப்படும் காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடின் சதவீத அளவு எவ்வளவு? அடுத்து 51வது கொஸ்டின். ஒரு சிறந்த குளிர்விக்கும் காரணி எது? அடுத்து 52வது கொஸ்டின். அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்பொழுது? அடுத்து 53வது கொஸ்டின். நுகர்வோர் உரிமை, இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டுன்னு பார்த்து டிக் பண்ணுங்கள், ஓகேங்களா? அடுத்து 54வது கொஸ்டின். ஏகபோக போட்டி என்ற சொல் டேஸ் என்ற பேராசிரியரால் குறிப்பிடப்பட்டது. அதாவது ஏகபோக போட்டி என்ற சொல் டேஸ் என்ற பேராசிரியரால் குறிப்பிடப்பட்டது. இதான் கொஸ்டின். அடுத்து 55வது கொஸ்டின். மெழுகுவர்த்தியின் சுடரில் வெப்பமான பகுதி எது? அடுத்து 56வது கொஸ்டின். இழப்பீடு 1 கோடிக்கு மேல் இருந்தால் நாம் நாட வேண்டிய குறைதீர் ஆணையம் எது? அடுத்து 57வது கொஸ்டின். உற்பத்தியாளரின் முடிவில் இருந்து நுகர்வோர் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர். அதில் எது சரின்னு சொல்லிட்டு நீங்கள் டிக் பண்ணுங்கள். அடுத்து 58வது கொஸ்டின். நுகர்வோருக்கு ஒரு பொருட்கள் தயாரிப்பு பற்றிய போதுமான தகவல்கள் வழங்கப்பட வேண்டும். நுகர்வோருக்கு ஒரு பொருட்கள் தயாரிப்பு பற்றிய போதுமான தகவல்கள் வழங்கப்பட வேண்டும். இதில் எது சரின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம், ஓகேங்களா? அடுத்து 59வது கொஸ்டின். தரம் குறைவான பிற வெளிப்புற பொருட்களை ஒரு உயர்ந்த தரமான பொருட்களுடன் கலப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது?
இது மிகவும் இம்பார்ட்டன்ட் டாபிக் கொஸ்டின்ஸு. நீங்கள் கரெக்டாக ஆன்சர் டிக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு மணிக்கு கரெக்டாக ஆன்சர் கிடைக்கும். கொஸ்டினுக்கான பிடிஎஃப் கிடைக்கும், உங்களுக்கு ஆன்சருக்கான பிடிஎஃப் கிடைக்கும். நீங்கள் படித்தது 4 பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்த 60வது கொஸ்டின். தேசிய மாநில மற்றும் மாவட்டங்களில் உள்ள நுகர்வோர் நீதிமன்றங்களின் அமைப்பு வணிகர்களின் நியாயமானதை வர்த்தக நடைமுறைகளுக்கு எதிரான நுகர்வோர் குறைகளை ஆராய்வது என அழைக்கப்படுகிறது. இதில் எது அந்த அமைப்புன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த 4 ஆப்ஷனில் கரெக்டாக கொஸ்டினை புரிஞ்சுக்கினே ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து 61வது கொஸ்டின். எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நுகர்வோர் குறைபாடுள்ள தயாரிப்புக்காக உற்பத்தியாளருக்கு எதிராக புகார் செய்ய முடியாது? அடுத்து 62வது கொஸ்டின். வளர்வீத வரிக்கு எதிராக அமைந்துள்ள வரி டேஷ். அடுத்து 63வது கொஸ்டின். வருமான வரி என்பது டேஷ். அடுத்து 64வது கொஸ்டின். உற்பத்தி என்பது என்ன? அடுத்து 65வது கொஸ்டின். முதன்மை காரணிகள் என்பன டேஷ். இதுன்னு சொல்லலாம், முதன்மை காரணிகள். அடுத்து 66வது கொஸ்டின். தொழில் முனைவோர் என அழைக்கப்படுபவர் யார்? இந்த கீழே 4 ஆப்ஷனில் யார்? அடுத்து 67வது கொஸ்டின். வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? அடுத்து 68வது கொஸ்டின். வரி விதிப்பு கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? அடுத்து 69வது கொஸ்டின். ஜிஎஸ்டி வரி செயல்படுத்தப்பட்ட நாள் எப்போது? இது மிகவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்குறாங்க இந்த கொஸ்டின். ஓகேங்களா? கரெக்டாக படிச்சுக்கோங்க. அடுத்து 70வது கொஸ்டின். வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகை செலவழிக்கப்படுவது டேஷ். அது என்ன விதின்னு சொல்லலாம். அடுத்து 71வது கொஸ்டின். தூய்மை பாரத வரி விகிதம். ஓகேங்களா? எதனா பர்சன்டேஜ் சொல்லிட்டு நீங்கள் எழுதணும். அடுத்து 72வது கொஸ்டின் இங்கிலீஷு. தி ஆத்தர் ஆஃப் த புக் அரவுண்ட் த வேர்ல்ட் இன் 18 days இஸ் டேஷ். இந்த புக்கோட ஆத்தர் யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அரவுண்ட் த வேர்ல்ட் இன் 80 days. இந்த புக்கோட ஆத்தர் யாருன்னு நீங்கள் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து 73வது கொஸ்டின். ஐடென்டிஃபை கன்ஜக்ஷன் ஃப்ரம் த கிவன் சென்டென்ஸ். யூ மஸ்ட் ட்ரிங்க் எய்தர் டீ ஆர் காஃபி. இதில் எது கரெக்டாக சொல்லிட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அடுத்து 74வது கொஸ்டின். டேஸ் லீலா ரிட்டர்ன்டு ஹோம் தி பேரட் ஹேட் ஃப்ளோன் அவே. அடுத்து 75வது கொஸ்டின். கேர்ள் ஸ்டார் இஸ் எ டேஸ் ப்ராஜெக்ட். அடுத்து 76வது கொஸ்டின். தி மீனிங் ஆஃப் த இடியம் ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன் இஸ் டேஷ். அடுத்து 77வது கொஸ்டின். ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன். சி இஸ் டாக்டர் இன் திருச்சி. அடுத்து 78வது கொஸ்டின். தே வில் கம் டேஷ் ஷைட் விஜய். அடுத்து 79வது கொஸ்டின். ஆண்டனம் ஆஃப் ஹின்னேட் இஸ் டேஷ். அடுத்து 80வது கொஸ்டின். வி வென்ட் டு ஸ்கூல் டேஷ் ஃப்ரைடே. 80 கொஸ்டின் முடிஞ்சு. உங்களுக்கு இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பார்த்து டிக் பண்ணிக்காங்க. நீங்கள் டைம் வச்சே கூட ட்ரை பண்ணி பாருங்கள், 1 ஹவருக்குள்ளே எழுத முடியுதான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அடுத்து உங்களுக்கு இந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் ஷார்ப்பாக 1 மணிக்கு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இதை எடுத்து பார்த்துக்கோங்க. ஆன்சரு பிடிஎஃப்பும் கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் படித்ததை 4 பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம்.